கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டாம், நம்ம இயேசு கைவிட மாட்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிட பலன் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். தாங்கிட பலன் தருவான், நீ தப்பி செல்ல வழி செய்வான். நம்பிக்கையோட பாடுவீங்களா? இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நொறுங்குண்ட இதயம், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறான், உடைந்த உள்ளம் தாங்குகிறான். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறான், உடைந்த உள்ளம் தாங்குகிறான். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறான், கண்ணீர் துடைக்கின்றான். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறான், கண்ணீர் துடைக்கின்றான். கரங்களை தட்டி கண்ணீர் துடைக்கின்றான், உங்க கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம்ம நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்ம எல்லோரும் எழுந்து நின்று அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அவருடைய கூக்குரலை கேட்ட தேவன் நம் மத்தியில் இன்று இறங்கி வந்து நம்ம பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் அவர் பெருக செய்கிறதவன். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்த தேவன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாக்குரைத்த தேவன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு அவர் ஒரு நாள் வேதனையை கூட்டார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்னவர். பொய்யுரையாத தேவன் அப்படியே செய்தார். விசுவாசத்தினாலே நாம் எல்லோரும் ஆபிரகாம் சந்ததி தான். நாம் எல்லோரும் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்து அவன் 100 மடங்கு அவன் அதன் அறுவடையை கண்டான். யாக்கோபை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்த நம் தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை அதிகாலையில் அவரை தேடும்போது அவரை சகலத்தையும் அதினதின் காலத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், நிச்சயமாக முடிவுண்டு. நம் நம்பிக்கை வீண் போகாது. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வதுதான் நம் ஆண்டவர். நம்முடைய பொருளாதாரத்துக்காக நாம் ஜெபிக்க இன்னைக்கு வந்து அதிகாலையில் இவ்வளவு திரளாக நாம் வந்திருக்கோம் என்றால் வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பை குறித்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நம் எதிர்பார்த்த நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வது தான் நம் ஆண்டவர். நம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதம், எல்லா நிலையும் நான் ஆசீர்வாதம் இருப்பேன் என்று உற்சாகமாக காலையில் துதிக்கும் போது அவர் துதியில் பிரியப்படுகிற தேவன். எல்லா நிலையிலும் நம்மை சோர்ந்து போகாமல் உயர்த்துகிற தேவனை கையில் தட்டி பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்தன் தேவன் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுத்ததை தேடி தொங்க செய்திடுவா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுத்ததை தேடி தொங்க செய்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மை காய்ச்சல் தோங்கிட செய்தார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். என் நன்மை காய்ச்சல் தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya 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 மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே சதிகளை முறியடிப்பே அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன் சதிகளை முறியடிப்பே அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன் ஹalleluya 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 சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும் சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே ஹalleluya 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 மரணம் உன் கூரெங்கே பாதாளம் உன் ஜெயமெங்கே மரணமே கூரெங்கே பாதாளம் உன் ஜெயமெங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவெனக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவெனக்கு ஆதாரமே ஹalleluya 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தார் நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே இரண்டு கைகளையும் உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ என்று அதிகாலையில் அவருடைய பொன்முகத்தையே நோக்கி பார்ப்போனா எல்லா சூழ்நிலையும் அவர் தோளில் மேல் சுமந்து வந்தாரே தாயை போல் தாட்டி தேற்றி ஆட்டி தேற்றி அரவணைத்த தேவனே நன்றியுள்ளதை தோடி பார்ப்போமா ஹல்லேலூயா தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல்
இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கைகளை உயர்த்தி எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஓ இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே இயேசுவே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள்ளே என்னை வரைந்தீரே. இதுக்கு ஈடு என்ன தருவேனா? உள்ளத்துக்குள்ளே என்ன வரைந்தீரே. இதுக்கு ஈடு என்ன தருவேனா? கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு ஆமென். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? நன்றி தகப்பனே. இந்த அதிகாலையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீ நல்லவர், நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனப்பா. உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்ட தேவனப்பா. இன்று அதிகாலையில் ஒரு ஏக்கத்தோடு இந்த 10 நாள் ஜெபத்தில் 7வது நாளாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாடி ஓடி தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. நீரே எங்களுக்கு கண்மலையான கிறிஸ்து ஆண்டவரே. நீ நித்திய ஜீவனை அளிக்க எங்களுக்காக பரமிட்டு இறங்கி வந்து கல்வாரி சிலையிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக எங்களை ஆண்டவரே ஐஸ்வர்யனாக மாற்றுவதற்கு நீர் தரித்திரரானீரப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாக இருக்கிறோம் அப்பா. எந்த விசுவாசத்தோடு இந்த வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் மீதும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. பொருளாதாரத்தில் ஆண்டவரே ஒரு இடத்திலையும் அவர்கள் தேக்க நிலையை அடையாமல் ஆண்டவரே எல்லா நிலையிலும் ஆண்டவரே அவர்கள் உயர்ந்திருக்க அவர்கள் வீடு வாசல் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்ன தேவன். நாங்கள் வேத வசனத்தை நம்பி அதிகாலையில் உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் ஓடி வந்து அமர்ந்திருக்கிறோம்ப்பா. கேட்க போற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பேசுகிற தாசர் மீது உம்முடைய தெய்வீக கரம் இருந்து எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் அப்படியே தரப்போற கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். Amen. Praise the Lord. Hallelujah. ஒரு உட்கார்ந்து இருக்கும்போதே ஒரு 5-6 பேருக்கு praise the Lord சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா கேளுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறார்? Amen.
ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, என் பொருளாதாரத்தை இந்த வருஷம் அடுத்த வருஷம் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பார். ஸோ நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிடுறேன். முதல்ல ஒரு முக்கியமான 3 வார்த்தை தரப்போகிறேன். ஜெபம் மட்டும் பண்ணால் போதாது, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதை சொல்லி முடித்தோடனே நானே உங்களை ஜெபத்தில் நடத்த போகிறேன். ஒரு 8 மணி வரைக்கும், 6:30 மணிக்கு பார்ப்போமே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் செய்தியை 4வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஜெபத்திற்கு மேலேயும் கீழையும் இதை புரிந்து எந்த தேவப்புள்ள நடக்கிறாங்களோ நான் நம்புகிறேன் அவங்கள ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் வைப்பேன், நிலையான பொருளாதாரத்தில் இருக்கணும். செய்தி கேட்கும் போதும் அந்த கைத்தட்டு இருக்கணும். ஆமென். ஒரே ஒரு பாடல், பழைய பாடல். கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில். ஹல்லேலூயா. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை இன்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தலைக்கு மேல ஒரு கைத்தட்டு. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயத்தோனியோ என்றும் பாடு. இயேசு என்ற நாமமே, இயேசு என்ன நாம, ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், ஓ தாய் தன் பாலகனையே நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை இன்றும் மூடுவே. என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை இன்றும் மூடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும். தலைக்கு மேல ஒரு பலத்த கைத்தட்டு. லெட்ஸ் கோ. 1 2 3 4. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஓ பூமி அகிலமும் சாட்சி பொங்கல் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்துமா இங்கு தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும்
மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும். ஒரே ஒரு கடைசி நியூ லைஃப் கைத்தட்டு. 1 2. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை இன்றும் பாடுவே. இயேசு என்ற நாமம் எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூற பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கக்கும் கரம் கொண்டு, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை இன்றும் பாடுவே. மார்பில் சேர்த்தணைத்த அன்பை இன்றும். கமா 2 கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், இயேசு என்ற நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். பக்க சொல்லுங்க, அவனுடைய சலசலப்பெல்லாம் அடங்க தொடங்கிடுச்சு அப்படின்னா நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். நான் ஜெபிக்க போறேன், நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம், எழுந்து நின்று ஜெபிக்க போறோம் இப்போ எல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம். ஆனா பொருளாதார விடுதலையில் ஏன்னா நம்ம ஜெபம் மட்டும் பண்ணினதுனால பொருளாதாரங்கள் உயர்ந்திடாது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 வார்த்தைகளை எல்லாரும் கேட்கணும். ஏன்னா நம்ம பொருளாதாரம்னு வந்திருக்கோம். ஓகே, பாசி ஜெபம் பண்ணார் வந்துடும், எங்கேயும் வராது. முருங்கைக்காய் மரத்துலேயும் வேப்ப மரத்துலேயும் கரன்சிஸ் முளைக்காது. ஸோ இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். 3 வார்த்தைகள் பைபிள்லேருந்து. அப்புறம் ஜெபிக்கும்போது ஒரு வசனங்களை வாசித்து ஜெபிப்போம். ரொம்ப கம்மி நேரம் நமக்கு. கேட்குறீங்களா? காது, அதை விட உள்ள ஒரு காது இருக்காது, நல்லா திறந்துக்கோங்க. எவ்வளோ செல்வம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு த டிமாண்ட் ஃபார் வாட் யூ டூ. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு டிமாண்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் செல்வம் வரும். ஓகே, இப்போ ஏன் பாசி ஜெபிக்க வந்தீங்க சொல்கிறேன் இருங்கோ. ரெண்டாவது எவ்வளோ பக்கத்தில் எவ்வளோ செல்வம் உனக்கு வரும் பக்கத்தில் இப்போ சொல்லுங்கள். எவ்வளோ திறமை இருக்கோ, எவ்வளோ பயன்படுத்துறியோ அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வரப்போகிறது நல்லா கேட்டுக்கோங்க. இல்லை பாச நான் அந்நிய பாஷையிலே பேசுகிறேன், வராது. நாங்கள் சில சாபத்தெல்லாம் இன்றைக்கி உடைக்க போகிறோம். பொருளாதாரம் உயர்வினுடைய சாபங்கள் எல்லாம் அதுதான் இன்றைக்கி ஜபத்தில் பண்ணுறோம். பட் லேர்ன் திஸ். 1 is demand, 2 is ability. 3வது எந்த அளவிற்கு நீங்கள் செல்வத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு வேலை, ஒரு கெரியர், ஒரு ஜாப், ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா
உங்களை மாதிரி வேற எவரும் அந்த துறையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த செல்வத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் சொன்ன இந்த 3 வார்த்தையை திரும்ப சொல்ல போறேன். ஒன்று, இப்படி வச்சுங்களேன், என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். உங்க ஆசீர்வாதம் என்கிட்ட வந்து சேர்த்து கொடுங்க. எந்த அளவுக்கு கோஷி பாஸ்டர் செல்வத்தை பெறுவார் அல்லது ஒரு மனிதன் பெறுவான், விசுவாசி பெறுவான்னா, 1 is demand, 2 is ability, 3 is உங்களை யாராலும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத அளவிற்கு உங்கள் திறன்களில் நீங்கள் நின்றால் செல்வம் தானாக உங்களை தேடி வரும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மில்லியனராக இருக்கட்டும், எந்த பில்லியனராக இருக்கட்டும், எந்த வெல்த்தி பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், சொல்லட்டுமா, எந்த பெரிய சபையாக இருக்கட்டும், இந்த ஃபார்முலாக்கு சப்ஸ்கிரைப் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஆமென். பக்கத்தில் ஏன் உங்கள் சர்ச்சுக்கு இவ்வளோ பேர் வராங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு சபை டிமாண்டில். ஓகே, சும்மா ஒன்று இருங்க என்றது போல நீங்கள் எது பண்ணாலும் எந்த அளவுக்கு செல்வம் வரும்னா உங்கள் டிமாண்ட் எவ்வளவோ அவ்வளோ வரும். இப்படி வச்சுங்களேன், ஒரு வேலைக்கு போகிறீங்க, 200 தொழிலாளி இருக்காங்க, 200 பேரில் நீயும் ஒரு சராசரி தொழிலாளினா நீ அந்த கம்பெனியில் இருந்தாலும் ஒன்று தான், நீ போனால் இன்னொரு ஆளை வச்சுருவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட போகிறது இல்லை. ஆனால் உங்கள் வேலையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, ஆமென், உங்கள் கம்பெனியே உன்னால் டிமாண்டில் இருக்கணும். இவர் மட்டும் இல்லைன்னா அந்த நிலைக்கு என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு நீங்கள் உயர்ந்துருவீங்க. ஆமென், சொல்ல மாட்டீங்களா? இப்படி வச்சுங்களேன், டிஜிட்டல் டைப்பிங் வந்ததுக்கப்புறம் நீ டைப்ரைட்டராக தான் இருப்பேனா அது ஜெயிக்க போகிறது? புரியல உங்களுக்கு? எல்லாமே மாறுது, ஒரு உயரம் வருது அப்படின்ட்டு எல்லாம் டிஜிட்டலாக வருது. நான் பழைய ரெமிங்டன் டைப்ரைட்டருங்கன்னா உங்களை யாரும் பயன்படுத்த போகிறது இல்லை. நீங்கள் டிமாண்டில் வரணும். நான் ஜெபிக்கிறேங்க, எங்கள் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில், பிஸ்னஸில், தொழிலில், வியாபாரத்தில், என் ஊழியத்தில் உங்கள் அளவிற்கு யாருமே இல்லை என்ற டிமாண்டில் வரும்போது செல்வத்தை நீங்கள் தேடவே வேணாங்க. செல்வம் உங்களை தேடி. நான் சொல்கிறத புரிஞ்சிருந்தா நீங்கள் பலத்தை வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ நீங்கள் டிமாண்டை க்ரியேட் பண்ணணும், அல்லது எக்ஸிஸ்டிங் டிமாண்டை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இருக்கிற இல்லாத ஒன்றை நீங்கள் உருவாக்கணும், அல்ல எதுக்கு ரொம்ப அழுத்தம் தேவையோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். நீங்கள் என்னைக்கு அதை நிறைவேற்றுறீங்களோ அன்னைக்கு ஜனங்க உங்ககிட்ட வருவாங்க. செல்வத்துக்கு பின்னாடி இருக்கிற திறவுகோல், ஆமென், உங்கள் டிமாண்ட், உங்கள் சர்வீஸ். ஆமென். நீங்கள் வியாபாரத்தில் நிறைய பேர் இருக்கீங்க, அன்மாரெலாம் வியாபாரத்தில் தொழிலெல்லாம் உயர்ந்துட்டுருக்காங்க. உங்கள் ப்ராடக்ட், உங்களுடைய கன்சல்டன்சி, உங்களுடைய வேலை, உங்கள் ஜாப், உங்கள் ஊழியம் டிமாண்ட் ஆயிடணும். பார்க்கலாம், தேடினா கூட இவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்கலங்க. அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களங்க, வேற வழியே இல்லைங்க. ஜனங்க உங்களை தேடி வந்து, ஓகே புரியல உங்களுக்கு? ஓகே, நான் சொல்லட்டுமாங்க, இப்படி நல்லா கேட்டுக்கோங்க, இது செல்வத்து நிமித்தம் சொல்கிறேன். உங்கள் ப்ராடக்ட், உங்கள் சர்வீஸ், உங்கள் எது செய்கிறீங்களோ அது ஒரு டிமாண்டில் உலகத்தில் இருக்குன்னா நீ பல தோல்விகளை கண்டாலும் செல்வத்தில் நீங்கள் குறைய மாட்டீங்க. பிகாஸ் டிமாண்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல். இதை புரிஞ்சுக்கணும். புரிகிறவர்களுக்காக நன்றி. ஆமென். நான் நேற்றுக்கு போய் அண்ணன் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது மழை பெய்யுது, புயல் இருக்குது. ஆனால் பூந்தமல்லியிலேருந்து பருத்திப்பட்டு தாண்டி ஆவடி வர வரைக்கும் எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட். ஆமென். எங்கே பார்த்தாலும் ஒரு உடுப்பி ஹோம், ஒரு சின்ன கடை, ஒரு கையேந்தி பவன். ஆனால் புயல்லையும் அது ஓடுதுங்க. புரியல உங்களுக்கு? ஏன்னா நம்மால் சமைக்கிறத நிறுத்திட்டான், வெளியில் சாப்பிட தொடங்கிட்டான். அந்த டிமாண்டை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. ஆமென். பட் வென் தேர் இஸ் a demand, ஆமென், சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் வர வர உங்கள் வேலையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் ஜெபத்தில் கூட நீங்கள் வேற லெவலில் இருக்கணும். உங்கள் தெருவுன்னா திரும்ப சொல்லணும், அந்த சிஸ்டர்கிட்ட போனால் எல்லாம் சரியாயிடும். ஸோ எவ்ரிதிங் நான் ஜெபிக்கிறேங்க, உங்களை கர்த்தர் வித்தியாசமாக எல்லா கையை உயர்த்த. முதல் ஜெப குறிப்பு, ஆமென், சொல்ல மாட்டீங்களா? வீட்டில் இருக்கட்டும், தொழில் இருக்கட்டும், கெரியரில் இருக்கட்டும், ஜாபில் இருக்கட்டும், கன்சல்டன்சி, ப்ரொஃபஷன், மினிஸ்ட்ரி, எதில் இருந்தாலும் நீங்கள் செய்வதும் நீங்களும் ஒரு பெரிய டிமாண்டில் வரணும்.
உங்களை தேடி வரணும். வாவ், இந்த லெவல் எங்கேயுமே கிடைக்காது என்று சொல்லுகிற நாள் வரட்டும். நீங்கள் ஒரு டீச்சரா இருந்தா டீச்சர்ல சிறந்தோங்குங்க. நீங்க வழக்கறிஞரா வழக்கறிஞர்ல சிறந்தோங்குங்க. நீங்க பாஸ்டரா இருந்தா பாஸ்டர்ல சிறந்தோங்குங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா அது டிமாண்ட்ல இருக்கட்டும். அந்த லெவலுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களை செல்வம் தேடி ஓடி ஒரு நாளும் நீங்கள் குறைய மாட்டீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட சொல்றீங்க, என் திறன்களில் நான் வளரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. அப்பா, நீர் கொடுத்த திறன் தாயின் கருவில் பொருத்தும் போது நினைச்ச நிரூபணம், எதற்காக உருவாக்கினீர் அந்த திறமைகள், அந்த பொட்டென்ஷியல், அந்த கிஃப்டிங்ஸ், அந்த மகத்துவங்கள், அந்த உள்ளத்தில் இருக்கின்ற ஆழங்கள் எல்லாம் இந்த ஜெப காலத்தில் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. நீர் அப்படியே செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நல்லா கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவுதான். தலைமையில கை தட்டி இப்ப பக்கத்துல தைரியமா சொல்லுங்க, வர வர நான் டிமாண்ட்ல தான் இருப்பேன். கழுக மாதிரி இரு, குருவி கூட்டத்துல சேராத, எல்லா இடத்துலயும் உன்னை பார்க்க கூடாது. நீ தனித்தன்மையா இருக்கணும், ஒரு குவாலிட்டியில இருக்கணும், ஒரு டிமாண்ட்ல இருக்கணும். அன்னைக்கு செல்வம் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். நீ குறையவே மாட்டீங்க. எப்படி வச்சுங்களேன், இங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். உன்கிட்ட நான் வர வேண்டிய அவசியம் ஏன்? பாப்ப பாக்கெட்ல இருக்கிற பணத்தை கொடுத்து உன்கிட்ட தான் வரணும்னு எனக்கு என்ன இருக்கு? அங்கேயும் கிடைக்கும், ஊரெல்லாம் கிடைக்கும், உன்கிட்டையும் கிடைக்கும். எனக்கு அது தேவை, வீட்டு பக்கத்துலேயே வாங்கிக்கிறேன். முடி வெட்டும் போது கொந்தி விடாதீங்க. எல்லாமே ஒரு டிமாண்ட்ல வைங்க. 2 உங்க எபிலிட்டி. 3 பேரை தட்ட வர வர நான் எது செஞ்சாலும் திறன்பட செய்வேன். முடியும். நம்ம ஜெபிக்க போனோம். 3வது, உன்னை கலட்டினா அந்த இடமே கேப் ஆயிடணும். ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. எப்படி தெரியுமா உங்களை நினைக்கணும்? இவர் இல்லைனா ஐயோ என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு உன்னை பிடிச்சி என்ன வேணா தராங்க. உங்க கன்சல்டன்சி, உங்களுடைய ஆலோசனையும் வழிநடத்தல் எங்களுக்கு தேவை என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் இருந்துட வேண்டும். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா என்ன அப்படி பார்த்து, என்ன சொல்றீங்க பாஸ், ஒண்ணுமே புரியல. டோன்ட் ஜஸ்ட் பி an ordinary person. செல்வத்தின் நிறைவுகள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு சஸ்டைனபிள் டிமாண்ட், the value of service you provide. நீங்க எது செஞ்சாலும் உங்க வேல்யூவை உயர்த்தி வைங்க. இது 3 வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் வியாபாரத்தில், தொழிலில், செல்வத்தில் உயர்கிறவர்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு உயர்ந்தாலும் இது 3குள்ள தாங்க வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா வச்சுங்களேன். இந்த ஏன் 4 மணிக்கு வந்தீங்க நீங்க? என்ன ஒரு காரணம்? கோஷி பாசி சர்ச்சுக்கு போனால் எல்லாம் ஒருத்தர் சொன்னார், நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, என்னென்னமோ சலசலப்பி. அங்கே போனதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிட்டே வருது. எல்லாம் சரியாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ ஏதோ ஒரு டிமாண்டு. அடுத்த வருஷம் என் டிமாண்டு வேற லெவல். ஆனால் நான் கடைசி பாட்டிக்கிட்டையும் இறங்கி போய் பேசுவேன். அதனால என் டிமாண்டு குறை போகிறது. ஸோ அந்த டிமாண்டில் வைங்க. நீங்கள் எது செஞ்சாலும் சும்மா ஒரு சாதாரண ஆளாக இருக்காதீங்க. அறிவு அறிவு கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அதை பெருக்கிட்டே வாங்க. அந்த தோசையை அதே வரை தான் 21 வருஷமா பாவம் அவர் சாப்பிட்டு நொந்து போய் கையேந்தி பவன் போகிற அளவுக்கு. டோன்ட் டூ இட். கீப் யுவர் டிமாண்ட் ஹை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்கள் புருஷன் இந்த ஜெப நாளைக்கு அப்புறம் வந்து சொல்லணுங்க, இன்னாதான் ஹோட்டலில் சாப்பிட்டாலாமா உன் சாப்பாடு. Shall we stand in the presence of God? எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. ஜெபிக்க போகிறோம். பொருளாதாரத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். அது ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலான வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும். எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு குரலாய், மாலை பாலி போல கைகளை எல்லாரும் சிந்தைகளை ஏகப்படுத்தி, ஏனையா உம்மை நோக்கி கதறுகிறேன், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும், உம்மை நோக்கி
விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று. கரங்களை மேல உயர்த்தும் போது ஹோசியா 12:13 இப்படி சொல்லப்பட்டது, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வழியை நடத்தினார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு தேவ மனிதர்களை நம்ம கூடி இருக்கிறோம். கரங்களை உயர்த்தும் போது உங்கள் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறோம். எந்த பொருளாதார குழியில நீ இருந்தாலும், whatever financial pitல நீங்க இருக்கீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல வாயை திறந்து, நான் பொருளாதார குழியில் இருக்கிறேன், என்னை வெளியே கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரன் நான் அறிக்கை செய்கிறேன். Come out of the financial pit. பொருளாதார குழியில சிக்கின எல்லா பிள்ளைகளையும் இன்னைக்கு கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. நான் வெளியே வரேன், பொருளாதாரத்துல வெளியே வரேன்னு சொல்றவங்க எல்லாம் தலைமையில கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்கள், கவனிங்கள். யோபின் புஸ்தகம் 42 அதிகாரத்தினுடைய 10-11. ஜோப் 42:10 and 11. யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். Job prayed for his friends and God restored Job's losses. Amen. Indeed, the Lord gave him twice as much as he had before. Amen. அடுத்த வசனம். Then all his brothers, or amen சொல்லுங்களேன், all his sisters, all his acquaintances came to him, ate food with him, consoled him, comforted him, and each one gave him a piece of silver and each a ring of gold. 12 வசனம். Now the Lord blessed the latter days of Job more than his beginning. என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன். கர்த்தர் பொருளாதார சிறையிருப்பை உங்க குடும்பத்துல நீக்கிற நேரம். என்ன பாருங்களேன், எப்படி சிறையிருப்பை நீக்கினார் தெரியுமாங்க? யோபு தன் நண்பர்களுக்காய் வேண்டுதல் செய்தார், கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். அது நமக்கு தெரியும். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் சகோதரர்களும் அவன் சகோதரிகளும் அவன் பிசினஸ் பார்ட்னர்ஸ், அவன் நண்பர்கள், அவனுடைய அக்வைண்டன்சஸ் எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒரு மோதிரம், ஆளுக்கு ஒரு கோல்டு, ஆளுக்கு ஒரு சில்வர். கைய கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். உங்க கரங்களுக்கு வரணும் என்று, நல்லா கேட்டு, உங்க கரங்களுக்கு வரணும் என்று கர்த்தர் நினைத்த செல்வத்தை எந்த மனிதர்களை கொண்டு வரணுமோ கர்த்தர் இந்த காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஒரு தீர்க்க தரிசன நிறைவில் நின்று கொண்டிருக்கிறோம். கையை மேல உயர்த்துங்களா. நான் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அப்படி சொல்வது தவறா எனக்கு தெரியல, பட் இப்படி ஜெபிப்போமே. அடுத்த 7 நாளுக்குள்ள, இன்னைக்கு வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை, 7 நாளுக்குள்ள கர்த்தர் யோபின் அத்தியாயங்களை திருப்பி எல்லாத்தையும் கொடுத்தது போல இந்த 7 நாளில் உங்க கரங்களுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் நினைத்த செல்வங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் கரங்களுக்கு வருவதாக. நல்லா கை தட்டி ஓராமேன் சொல்ல மாட்டீங்க? ஹalleluya, ஹalleluya. பக்க சொல்லுங்க, இது தீர்க்க தரிசன காலங்க. கர்த்தர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். இன்னொருத்தரை பார்த்து சொல்லி, என் கைக்கு வர வேண்டியதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என் கரங்களுக்கு வருவதாக. ஆமென். காலையில் இப்படி ஒரு வேகம், ஒரு உற்சாகம். இப்படி தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், அடுத்த வருஷம் இந்த நேரம் வரும் பொழுது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த வருஷம் இந்த நேரம் வரும் பொழுது, ஆமென், தேசத்தில் பெரிய சேமம் வரும். இன்னொரு இடத்துல சொன்னார், நாளைக்கு இந்த நேரம் வரும்போது, நான் நினைக்கிறேன் சிலர் இன்னைக்கு ராத்திரி தூங்கி நாளைக்கு எழும்பும் போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உடனே அங்கிருந்த சில பைத்தியக்காரர்கள் சொன்னார்கள், அது எப்படிங்க நடக்கும்? ஒரே நாள்ல எப்படி நடக்கும்? பரலோகத்தின் பலகணிகளை திறந்தால் கூட அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. கரங்களை மேல உயர்த்துங்களேன். இன்னைக்கா நாளைக்கா அடுத்த வருஷமா எனக்கு தெரியாது. ஆனா இயேசுவின் நாமத்தில் எதெல்லாம் உங்கள் கரங்களுக்கு வர வேண்டுமோ, கேட்டாமேன்னு சொல்லுங்களேன். எதெல்லாம் உங்கள் கரங்களுக்கு செல்வம் என்று வர வேண்டுமோ
இயேசுவின் நாமத்தில் நல் வழிகளை திறந்து அது உங்க பக்கமாக திருப்பி சீக்கிரத்தில் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்கை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. கரங்களை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? குடும்பங்கள் கரங்களை உயர்த்துங்க, நல்லா கரங்களை மேல உயர்த்துங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த குடும்பத்தில் எல்லாம் உங்க மகிமை வெளிப்படலையோ, மகிமை வெளிப்படக்கூடாது என்று மறுக்கிறதோ, the glory ஒரு மகிமை, ஒரு ஷெக்கைனா, ஒரு உயரம், ஒரு செல்வ மகத்துவம் அது வெளிப்படுவதற்கு தன்னை மறுக்கிறதோ, அந்த குடும்பத்தில் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆமென். உங்களுடைய மகிமை வெளிப்படணும். அதை தடுக்கிற எல்லா அந்நிய பலிபீடங்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வந்து இறங்குவதாக என்று நான் வேண்டி ஜெபிக்கிறேன். இன்னொரு முறை எந்த குடும்பத்தில் எல்லாம் வெளிப்பட வேண்டிய தேவ மகிமை வெளிப்படாமல் யார் எது தடை செய்தாலும் அந்த தடைகள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வந்து இறங்க இன்று உங்கள் மகிமை வெளிப்படட்டும். 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், என் மகிமை, எங்க குடும்பத்தின் மகிமை வெளிப்படுகிற நாள் வந்தாயிட்டுன்னு சொல்லி தலைமையில கை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை இக்காபோத். ஆமென். இக்காபோத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்கள் நாளை விட உங்கள் நேற்றை பெரிதா இருக்கிறது. ஆமென். அப்படின்னா நாளை ஒண்ணுமே இல்லை சொல்லது கேட்டிருப்பீங்களா? அந்த காலத்துலலாம் நாங்கள் நல்லா இருந்தோம், அந்த பேச்சே நீ இருக்கவே கூடாது. அது இக்காபோதின் வார்த்தை. அது மகிமை புறப்பட்டு போயிடுச்சு. இப்போ உருப்படாம இருக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன், உங்களுடைய நாளை நேற்றை விட பலத்ததா இருக்கணும். இப்படி சொன்னார் சங்கீதக்காரன் சொன்னான், நான் உளையான சேற்றில் இருந்தேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்து என் பாதங்களை கண்மலையின் மேல நிறுத்தினார், என் வாயில் ஒரு புது பாட்டை வைத்தார், ஜாதி ஜனங்கள் அதை கண்டு பயந்தார்கள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் கையை உயர்த்தும் போது நான் ஜெபிக்க போறோம், உங்க மகிமை திரும்புவதாக, உங்க குடும்பத்தினுடைய மகிமை திரும்பட்டும். இனி இக்காபோது உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்க நேற்றைய தினம் நாளை விட பெருசா இருக்கக்கூடாது. உங்க நாளை உங்கள் கடந்த காலத்தை விட மிக பெரிதா இருக்கணும். அந்த மகிமை மீண்டும் திரும்பும் என்று சொல்றவங்க கையை தட்டியோ உயர்த்தியோ ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 பேரை தட்டியும் நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்தது, எல்லாமே சரியானது. 2024 இந்த நாளில் சாட்சிகளை எழுதி முடிப்பீங்க, செல்வத்தின் சாட்சிகளை எழுதி முடிப்பீங்க. Let's go. கையை தட்டி 1 2 3 4. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரம். பக்க சொல்ல, எங்க மகிமை எங்க குடும்பத்துல டெம்பரவரியாலாம் இருக்காது, பெர்மனண்டா நாங்க இருப்போம். அந்த நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் இன்னொரு வாட்டி, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானது. எல்லாருக்கும் கையை பொருளாதார குழியில நாளைய தினம் இல்லை, நேற்று தான் நல்லா இருந்துச்சு என்று நினைச்ச எல்லா குடும்பத்தையும் பார்த்து இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்புவார், எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுவார், புது பாடலை தருவார். ஜனங்கள் உங்கள் குடும்பத்தை கண்டு யோசிப்பார்கள், உங்க மகிமை திரும்புகிறது. 3 முறை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க. உங்கள் மகிமை திரும்புகிறது, உங்கள் மகிமை திரும்புகிறது. Your glory is returning, glory is restored. இனி இக்காபோத் இல்லை, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். பெற்றுக்கொண்டவங்கெல்லாம் ஆமீன் சொல்ல மாட்டீங்க? கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். யாரெல்லாம் உங்களை பார்த்து உங்க வீழ்ச்சிகளால
உங்க பொருளாதார குறைவுகளால உங்க தேவன் எங்கேன்னு யாரெல்லாம் கேட்டாங்களோ, வேர் இஸ் யுவர் காட் என்று கேட்டாங்களோ, உன்னை ஒரு ஏளனமா சர்ச்சுக்கு போனியே அப்படின்னு கேட்டாங்களோ, நான் ஜெபிக்கிறேன் அவங்களுக்கு உங்க செல்வ உயரம் பதிலா இருக்கட்டும். ஒரு நிமிஷம். உங்க தேவன் எங்கேன்னு கேட்கிறவங்களுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க, உங்க உயரங்கள் பதில் சொல்லட்டும். அந்த நாள் என் குடும்பத்தில் வரும் என்று நம்புறவங்க என் கூட ஜெபிப்பீங்களா? அப்படியே கரங்களை மேல உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உன் தேவன் எங்கே? கண்ணீர் எனக்கு ஆகாரமாயிற்று என்று எழுதி போன வாழ்க்கைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நாங்க எங்கேன்னு கேட்கிறவங்களுக்கு எங்க பதில் வேணா, வாயின் பதில் அல்ல, எங்கள் வாழ்க்கையில நீ செய்ய போகிற பொருளாதார மகத்துவங்கள் பதில் சொல்லட்டுமே என்று வேண்டி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கையை தட்டி இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானே. ஹே ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய் ஓடினான். ஓஹோ ஹல்லேலூயா. சத்தான் தோற்று போய் கைய மேல அசைத்து கர்த்தருக்கு இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களுடைய மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையின் பொருளாதார வழிகளில் எந்த வாசலெல்லாம் திறக்காதுன்னு மொரட்டாட்டமா மூடி இருந்துச்சோ, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அந்த வாசலில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தர் அதை திறக்கக்கூடிய ஜெபம். எல்லாரும் கையை உயர்த்தி வாயை திறந்து கர்த்தர் கிட்ட ஜெபிங்க பார்க்கலாம். எதெல்லாம் திறக்காது சேர்க்காது என்று சொன்னதோ, சொன்ன இடத்திலெல்லாம் சேர்க்கக்கூடிய வழியை கர்த்தர் ஏற்படுத்தி பிரவேசிக்கிற வழியை, பிரவேசிக்கிற வழியை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாசல்கள் திறக்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும். பொருளாதார வாசல், மங்களத்தின் வாசல், வெற்றியின் வாசல், உயரத்தின் வாசல் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், நம்புறீங்களா? பக்க சொல்லுங்களேன். அதை திறக்கலைனா நான் ஜெபத்தால உடைச்சிருவேன்னு சொல்லல. இன்னொரு வாட்டி திறந்துறது நல்லது இல்ல, அடுத்த முழங்கால வாசலே அங்க இருக்காது, வாசலே அங்க இருக்காது. கர்த்தர் ஃபுல்லா ஓபன் பண்ணுவார். நம்புறவங்க இருந்தா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. உங்களுடைய முன்னேற்றங்களை தாக்கணும்னு நினைக்கிற அந்த கள்ளப்பேயின் தந்திரங்களில் கையை உயர்த்துங்களேன். உங்க சொப்பனங்களில் உங்களை தாக்கி பயங்களை ஏற்படுத்தி உங்க ஆரோக்கியத்தை கெடுத்து உங்க பொருளாதாரத்தை இல்லாம ஆக்கி, ஆமேன், உங்க வேலை இடத்துல உங்களுக்கு சலசலப்பை உண்டு பண்ணி உன்னை எப்படியும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியிலே வைக்கணும்னு சத்ரு தாக்கின எல்லா தாக்குதலும், அந்த ஆவியின் சாபத்தை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு காலையில முறியடிக்கிறேன், முறியடிக்கிறேன். நல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். அந்த சாபம் தீரணும், அந்த சாபம் தீரணும். சொப்பனத்தில் தாக்குதல், பொருளாதாரத்தில் தாக்குதல், ஆரோக்கியத்தில் தாக்குதல், உணர்வுகளில் தாக்குதல், இயேசுவின் நாமத்தில் அந்தகார கள்ளப்பேயின் தந்திரங்கள் நின்று போவதாக. நல்லா கை தட்டி வாயை திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஜெபிங்க. ஹல்லேலூயா Lord, ஹல்லேலூயா.
In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, demons will have to flee. When I stand on the name of, tell me who can stand before. In the name of, we have the victory. We have the victory. இருக்கீங்களா உயிரோட? ரெண்டு கரங்களை மேல உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு சிலதெல்லாம் சொன்னார், தீர்க்க தரிசனமா சொன்னார். ஆனா அது நிறைவேறல, அது இன்னும் வெளிப்படல. தீர்க்க தரிசனம் நிக்குது, வாக்குத்தத்தம் நிக்குது, ஆனா அது நிறைவேறல. ஏன் தெரியுமா? இன்னைக்கு காலையில வந்தோம், அந்த வார்த்தையின் நிறைவேறுதல இன்னைக்கு நம்ம தள்ள போறோம். அது உங்க லட்சியக்காரில் வந்து நிற்கும். ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் எத்தனை பேர் வைராக்கியமா கையை உயர்த்தி வாயை திறந்து உங்க வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்கப்பா, இன்னும் நிறைவேறல, இன்று நீங்க செய்யணும், இந்த காலை வேளை நீங்க செய்யணும். எனக்கு நீங்க தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்றித்தாங்க. என்னை குறித்து சொன்ன உயரங்கள், மகத்துவங்கள், மேன்மைகள் எல்லாம் இன்றே நிறைவேறட்டும். இந்த ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். நிறைவேறட்டும். வார்த்தையில் உண்மையுள்ளவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நிறைவேற்றுவார். அப்பா நீங்க செய்யுங்க, செய்யுங்க, கேளுங்களேன், வாயை திறந்து கேளுங்க. கர்த்தர் எனக்காய் செய்து முடிக்கணும். எவ்வளவு வார்த்தைகள் தந்தீங்க, எவ்வளவு தீர்க்க தரிசனம் உரைத்தீங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில், ஓகே, கை இந்த பக்கமாக நீட்டுங்களே. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உங்க லட்சியக்காரைக்குள்ள ஊழியக்காராய் நாங்கள் தள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க எல்லாம் கையை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கைய மேல உயர்த்துங்க பார்க்கலாம். ஜெப நேரம் இது. ஆமா, பக்க சொல்ல, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் செய்வார். இன்னொருத்தர், நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் கேட்டு இருக்கிறார். கேட்டுட்டார், நம்புறீங்களா? இந்த விசுவாசத்தோடு இருங்க. ஓகே, கைய மேல உயர்த்துங்க பார்க்கலாம். எந்த விஷயத்துல எல்லாம் உங்க வாழ்க்கைக்கு கண்ணீரை கொண்டு வந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் பேரின்பத்தை, அந்த பேரின்பத்தின் வாசலை உங்களுக்கு திறந்து வைப்பார். ஒரு தீர்க்க தரிசன வல்லமையோடு நான் ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் உனக்கு அது கண்ணீரை கொண்டு வந்துச்சோ, இயேசுவே, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு குறைவுகள், கண்ணீர்கள், சம்பாதித்ததெல்லாம் வீணாயிட்டு கலங்கி நின்ற நேரம், கலங்கி நின்ற நேரம். இன்னைக்கு ஜெபிக்கிறங்க. கண்ணீர் வடித்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பேரானந்தத்தை கொண்டு வரும் நல் வழிகளை ஏற்படுத்த இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. நான் அதை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்துங்க. மரியாள் கேட்கிறார் தூதனிடத்தில், இது எப்படி நடக்கும்? எப்படிங்க நடக்கும்? வாய்ப்பே இல்லைங்க. இயேசு ஒரு முறை நிக்கோதேமுவுக்கு சொன்னார், காற்று வீசும் போது காற்றை நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆனா அதன் விளைவுகளை நீங்கள் காண்பீர்கள். நம்புறீங்களே? இன்னைக்கு காலையில ஒரு காற்று ஒண்ணு வீசுது, காற்றை பார்க்க முடியாது, விளைவுகளை வரும் நாட்கள் உங்கள் குடும்பம் காணும். இன்னொரு முறை மரியாள் கேட்கிறார், எப்படிங்க நடக்கும்? பக்கத்துல வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு அர்த்தம், கர்த்தர் அற்புதங்களால் நடத்துவார். My God is a God of miracles, miracles, miracles. கையை உயர்த்தும் போது உங்களுக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தாவே, இது நடக்கவே வாய்ப்பில்லை, நடக்கவே வழி இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களில் இது எங்களால் ஆகாது, அறிவால் ஆகாது, பலத்தால் ஆகாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவராலே நிச்சயமாய் நிறைவேறும்.
கொஞ்சம் தூரத்தில் பெத்லஹேமின் முன்னணையில் தேவகுமாரன் இருந்தது போல இவங்க காத்திருந்து முடியாது, நடக்காது என்று நினைச்ச விஷயங்கள் நடந்து முடிவதாக. நல்லா கை தட்டி அது நடந்த மாதிரி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா லார்ட். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா, கரங்களை உயர்த்தி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணின் மணி போல, மணி போல என்னை காக்கின்றீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின். உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன், எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நாணம் கண்டீங்களோ, அதெல்லாமே கர்த்தர் கனமா மாற்றும். ஷேம் அண்ட் ரெப்ரோச். தலை குனிஞ்சு நின்ற நேரம் எல்லாரும் சிரிச்சாங்க, கேவலமா பேசினாங்க. சிலர்லாம் எங்களை விட்டு அதனால போகவே போயிட்டாங்க. புரிந்து கொள்ளாத மனிதர்கள். கையை நல்லா எங்க பக்கம் நீட்டுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் வெட்கத்தையும் நிந்தனைகளையும் கஷ்டங்களையும் சகித்தீரோ, இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷ கடைசியில 24 துவக்கத்திலும் 23 விளிம்பிலும் நின்று கொண்டு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, எங்கள் நாணத்திற்கு பதிலாக, எங்கள் தோல்விகளுக்கு பதிலாக, எங்கள் சாம்பலுக்கு பதிலாக தலகுனிந்து நின்ற இடத்தில் அப்பா கனப்படுத்தும் ஆச்சரிய வழிகளை நீர் ஏற்படுத்த வேண்டுமே என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை செய்வார் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு சொன்னார், என்னை அபிஷேகம் பண்ணினதே நெருக்கப்பட்டவருடைய நெருக்கங்களை உடைப்பதற்காக. கரங்களை மேல உயர்த்தும் போது சொல்லும் வார்த்தைக்கு கேட்டாமேன்னு சொல்லுங்க. உங்க சரீர நெருக்கங்களை கர்த்தர் நீக்குவார். பொருளாதார நெருக்கடிகளை கர்த்தர் நீக்குவார். வாழ்க்கை நெருக்கங்களை கர்த்தர் நீக்குவார். சாத்தானுடைய கரங்கள் எடுபட்டு போகும். ஒரு விடுதலைக்கு நீங்கள் வருவீர்கள். நிம்மதியாய் வாழும் இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க பொருளாதாரத்தின் மேல சாத்தான் வெச்ச கரங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்று காலை ஜெபத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எடுபட்டு போவதாக. நல்ல கை தட்டி இதுவரையும் சொல்லாத ஒரு ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 1:5 இப்படி சொல்லுகிறது. John 1:5 and the light is the light that shineth in darkness. இந்த பிரகாசம் இருளில் பிரகாசிக்கும் ஒளி. உங்க ரூமை 3 வாரம் இருட்டில் பூட்டி வச்சிருங்க, லைட்டே போடாம. 3 வாரத்துக்கு அப்புறம் லைட்டு போட்டா லைட்டு வருமா வராதா? நீங்க சொன்ன ஆமீன் எப்படி? அது 3 வாரத்துக்கு அப்புறம் தான் வரும்னு இல்ல. 3 வாரம் இல்ல, 3 வருஷம் பூட்டி வச்சாலும் வெளிச்சம்னு ஒன்று வரும்போது 3 வருஷத்துக்கு அப்புறம் வெளிச்சம் வராது, உடனே வரும். புரியல? பைபிள் சொல்லுது இயேசுதான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் இருளில் பிரகாசிக்கிற வெளிச்சம். அந்தகாரத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. புரிஞ்சுங்களாங்க? இருக்கீங்களா? அங்க உயிரோடு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த 10 நாள் ஜெபத்துல உங்க பொருளாதாரம், உங்க குடும்பத்துக்கு எங்க வெளிச்சம், எங்கள் இயேசு. ஆமென். உங்க குடும்பத்துல நாங்க ஜெபிக்கிறோம் வெளிச்சம் வருவதாக. அந்த வெளிச்சம் வரும்போது
அது 3 வாரம் 7 வாரம் 10 வாரத்துக்கு அப்புறம் இல்ல. அந்தகாரம் நீங்குவது, வெளிச்சம் வந்தா இருள் உடனே. எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கே வெளிச்சம், இன்னைக்கே இருள் நீங்கும். நீண்ட காலமாய் தங்கின சாபம், நீண்ட காலமாய் தங்கின அந்தகாரம், நீண்ட காலமாய் குடும்பத்தின் மேல் இந்த கார்மேகங்கள் இயேசுவின் நாமத்தில் பிரிக்கப்படும். கைய மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க லட்சியக்கரையின் மேல வெளிச்சம், உங்க பொருளாதாரத்தின் மேல வெளிச்சம், உங்க வியாபாரத்தின் மேல வெளிச்சம், உங்க கெரியர் மேல வெளிச்சம், உங்க ஊழியத்தின் மேல வெளிச்சம், உங்க வழியெல்லாம் வெளிச்சம். இது 4 வாரம் 3 வாரம் 4 வருஷம் கிடையாது. இன்றே கர்த்தர் அதை செய்வார். விசுவாசத்தோடு கை தட்டும் போது, கையை தட்டும் போது வாய் 5 முறை இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Jesus, the light of the world. Jesus, 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 Jesus. Hallelujah. 3 பேரை தட்டி சொல்லுங்க. என் வெட்கத்திற்கு பதிலாக கடவுள் இரட்டத்தனையான பலன்களை என் குடும்பத்தில் சொல்லுங்க. சொல்லுங்க. என் வெட்கத்துக்கு பதிலாக கையில பணம் இல்லாம 4 பேர்கிட்ட போய் நிக்கிற நிர்பாக்கியமான சூழ்நிலைகள் இனி அது உனக்கு இராது. இனி அது உனக்கு இராது. ஒன்னு சொல்றேன், பைபிள்ல கேட்டுக்கோங்க. ஒரு மனுஷனை மறந்துட்டான். பக்கத்துல மறந்துடாதீங்க. ஜோசப் சிறையில் இருக்கிறான், பானபாத்திரக்காரன் அரண்மனையில் இருக்கிறான். 2 வருஷத்துக்கு என்ன செஞ்சாருங்க? மறந்துட்டாங்க. கேட்டாமின்னு சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய மறதி ஒரு மனிதனுக்கு வேதனை தொடருது. வேதனை நீங்கள. கைய மேல உயர்த்துங்கள. உங்களை யாராவது செல்வத்தின் நிமித்தம் மறந்திருப்பார்களே ஆனால், உங்களை குறித்த தீர்க்க தரிசனம் தாமதிக்குமானால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு காலையில் நான் அறிக்கை செய்கிறேன். உங்க ஞாபகத்தின் புத்தகத்தை இன்று அந்த பக்கத்தை கர்த்தர் அவனுக்கு திறப்பாராக. பானபாத்திரக்காரன் சொல்ல போகிறான், உங்க உயரம் வரும், உங்க பேரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, உங்க பேரை பரலோகம் லிஸ்ட்ல பொருத்தும், நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள், நான் ஜெயத்தை காண்பேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது ஜெபம் மட்டுமல்ல, ஜெப தீர்க்க தரிசன வார்த்தைகள். பக்க சொல்லுங்க, என் வேதனைகள் தீர வேண்டிய சமயங்கள் வந்துடுச்சு. 1 தெசலோனிக்கர் 2:18 நேத்திக்கு வாசித்தோம். பவுல் சொன்னார், நான் பவுல், நான் ஆமென் உங்ககிட்ட வரணும்னு மீண்டும் நான் முயற்சி செய்தேன், ஆனால் Satan blocked me. NIV-ல கொடுப்பீங்க, NIV-ல கொடுப்பீங்க. For we wanted to come to you. நான் உங்ககிட்ட வரணும்னு ஜெபம் பண்ணேன். Certainly வேற யாரும் இல்லை, நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா கேட்டுக்கோ. நான் வந்திருந்தேன்னா சபை பக்தி விருத்தி அடைஞ்சிருக்கும். நான் வந்திருந்தேன்னா சபை ஓங்கி படர்ந்திருக்கும். நான் வந்திருந்தேன்னா சில விஷயம் நடந்திருக்கும். ஆனா நான் வந்தா அது நடக்கும்னு தெரிஞ்சு நடக்க கூடாதுன்ற சத்ரு என் வழியை தடுத்தான். கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்ட மாட்டீங்களாங்க? எந்த சக்தியா இருக்கட்டும், எந்த வல்லமையா இருக்கட்டும், உங்களுக்கு வரணும் என்று வந்து உங்களை தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிற எந்த விஷயத்திற்கு வருவதை தடுக்க நினைக்கிறார்களோ, அந்த தடைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இன்றைக்கு சிதறி போனோங்க. இருக்கீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் பக்கமா கை நீட்டுங்களா? இந்த விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்றேன். உங்களுக்கு அது வந்திருக்கணும், ஆனா வரக்கூடாது என்று சாத்தான தடுக்கிறான். நான் இன்னைக்கு என்ன தெரியுமா ஜெபிக்கிறேன்? அந்த தடுக்கிற அந்த சத்ருவின் மேல பரிசுத்த அக்கினி வந்து இறங்கணும். வழி விடாதவன் கூட வழி ஓரமா நிக்கணும். கைய நல்லா தட்டிட்டு பக்கத்தில் ஒருத்தர் தட்டி இன்னல இருந்து எனக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களும் தடையின்றி வந்து சேரும் என்று நல்லா கை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் சொன்னாரு, நான் எகிப்தியருடைய கண்களில் இஸ்ரவேலுக்கு என்ன கொடுப்பேன்? தயவு கொடுப்பேன். அதனால் அவர்கள் புறப்பட்ட போது வெறுங்கையாய் யாரும், எனக்கு பார்க்கறது பார்த்தா எல்லாம் வெறுங்கை மாதிரி தெரியுது. ஓகே, சொல்ல இன்னொரு முறை, நான் எகிப்தியருடைய கண்களில் தயவு கொடுப்பேன். நீங்க புறப்படும் போது வெறுங்கையாக யாரும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க?
நான் என் மேல இருக்கிற கிருபையினால, அழைப்பினால, இயேசுவின் நாமத்துல உங்களை பார்த்து சொல்றேங்க, இன்னிலிருந்து தயவனுடைய எண்ணெய, தயவனுடைய சால்வைய கர்த்தர் உங்க மேல வைக்கட்டும். எங்க போனாலும் மனிதர்களின் தயவின் கீழ் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் ஒரு நாளும் குறையாதவர்களாய், நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? முடிக்க ஆசைப்படுகிறேன். எசேக்கியேலின் பள்ளத்தாக்கில் என்ன இருந்துச்சுங்க? ரமயோசி என்ன இருந்துச்சு? ஓகே, உலர்ந்த எலும்புகள் இருந்துச்சு. ஆமென். அது ஒரே நிலையில் இருக்கீங்களாங்க? ஒரே நிலையில் நீண்ட காலம் இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் எசேக்கியேலை கூப்பிட்டு கேட்டார், இந்த எலும்புகள் ரொம்ப நாளா இது இப்படியே தான் கிடக்குது, இது உருப்படுற மாதிரி தெரியல, பிழைக்குமான்னு கேட்டாரு. அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும். அப்ப நீ ஒன்று பண்ணுனாரு. எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு டிசம்பர் முதல் வாரத்தில் அந்த 10 நாள் சும்மா எசேக்கியேலை கூப்பிட்டு இந்த எலும்புகளை பார்த்து பேசினார். ஏங்க நாங்க எல்லாருமே இந்த 4 நாள் 5 நாள் என்னங்க பண்றோம்? தொண்டை வலிக்கு, காது வலிக்குங்க. ஆனா நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், உரைக்கிறோம். இருக்கட்டுமா? அவர் பைபிள் சொல்ல அவர் பேச தொடங்கினார். யார்? எசேக்கியேல். எசேக்கியேல் அப்புறம் அது வேற, இவர் பெரிய இல்ல, எசேக்கியேல் பேச தொடங்கினார். அவர் பேச தொடங்கிய போதே காற்று வீசியது, மெல்ல அசை உண்டாயிற்று, நரம்புகள் உண்டாயிற்று. இப்படி சொல்லட்டுமாங்க, அந்த எலும்புகள் அந்த நிலையில திரும்ப இருக்கவே. எத்தனை பேர் இந்த ஜெப நாள்ல பொருளாதாரத்துல இருந்த நிலையில நாங்க இருக்க மாட்டோம்? ஓகே, கையை உயர்த்தி சொல்ல, இயேசுவின் நாமத்தில் நாங்கள், என் குடும்பம், என் சந்ததிகள், நாங்க இருந்த நிலையில இனி ஒரு நாளும் இருக்கவே. 2 கை மேல, 2 கை மேல. செதறின வாய்ப்புகள் கர்த்தர் திரும்ப சேர்ப்பார். செதறின பொருளாதாரம் கர்த்தர் மீண்டும் சேர்ப்பார். செதறின லட்சியம் மீண்டும் கர்த்தர் சேர்ப்பார். செதறி போன ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் திரும்ப சேர்ப்பார். செதறிய குடும்பம் கர்த்தர் திரும்ப சேர்ப்பார். செதறின எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் கர்த்தர் திரும்ப சேர்ப்பார். இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரர் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்வதற்காக நன்றி. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி தான் நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இவ்வளோ ஜெப குறிப்புகள் உங்களுக்கு சொன்னோம், உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பக்க சொல்லுங்க, எல்லாம் திரும்புதுங்க. இன்னொருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் உலர்ந்த எலும்புகளா, இனி ஒரு நாளும் இருக்க போவது சேனையா நீங்க எழும்பணும், புத்து குலுங்கி பிரகாசிக்கணும், செல்வ நிறைவோடு நீங்க வாழணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் லா, கவனமா கேட்கணும். முடிக்கிறேன், இது இந்த வார்த்தையோடு முடிச்சுட்டா நல்லா இருக்கும். எத்தனை பேர் பிரயோஜனமா இருக்கு இன்னைக்கு? வார்த்தைகள்லாம் மறந்துடாதீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. பொருளாதாரம் தானே இன்னைக்கு உயர்வீங்களா? 7 பேர் தான் அதுக்கும். ஓகே, இந்த பொருளாதாரத்தில் உயர்வேன்னு சொல்றவங்க, உங்களுக்கு 2 வசனத்தை வாசிட்டு ஒரே ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வைக்கிறேன். யோபு 22:22-26 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். Accept instruction from his mouth. Receive, I pray thee, the law from his mouth. அவர் வாயில் இருக்கிற பிரமாணத்தை ஏற்றுக்கோ. And lay up his words in your heart. அவர் வார்த்தைகளை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். 23. If thou return to the Almighty, நீ கர்த்தர் பக்கம் திரும்பினா. பக்கம் சொல்ல, திரும்புறியா? இல்லை, திரும்பி வெளியே போக சொல்ல, அவர் பக்கமா திரும்பினீங்கன்னா நீங்கள் கட்டப்படுவீர்கள். நீங்கள் அக்கிரமத்தை உங்கள் கூடாரத்தை விட்டு தூரமாய் வைத்தால். 24. You shall lay up gold as dust. பைபிள் சொல்லுது, பொன்னை மண்ணு போல வைப்பீங்க. And the gold of Ophir as. சிலதுக்கெல்லாம் ஆமேனே வரல. புரியுது எனக்கு, சோத்துக்கே வழியில் எங்கள்கிட்ட போய் நான் இப்போ உங்களுக்கு கோல்டு வரும், டஸ்ட் வரும், இது வரும்னு சொல்ல வரல. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு, என் பக்கம் திரும்பு. நல்லா கேளு, என் வார்த்தை உள்ளத்தில் இருக்கணும். நீ அப்படி செஞ்சினா கீழே இருக்கிறத நீங்களே படிச்சுக்கோங்க.
கல்லுகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆயிரும், அவ்வளோ செல்வத்தை உங்களுக்கு தருவேன்றார். ரிட்டர்ன் டு ஆல்மைட்டி and I will lay up gold as dust அப்படின்றார். பக்க சொல்லுங்க, பணம் வருங்க, எவ்வளோ வேணா வரட்டுங்க, எவ்வளோ கோடி வேணா வரட்டுங்க, ஆனால் என் இருதயம் தேவன் மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு செல்வத்தை தருவார். இருக்கீங்களாங்க? நான் சொன்னல கடைசியாக வார்த்தையோடு முடிப்பேன். ஆமேன். நீதிமொழிகள் 23:26 நான் க்ளோஸ். 23:26 என் மகனே, உன் பணத்தை எல்லாம் எனக்கு கொடு, உன் கழுத்தில் இருக்கிற நெக்லஸை கொடு, உன் காரை எனக்கு எழுதி கொடு அப்படிலாம் சொன்னாரா? கொடுங்க, கொடுக்கணும், அது வேற செய்தி. ஆனால் அதை கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னாடி இன்னொன்று சொல்கிறார். உன் நெக்லஸை ஓரமாவே, உன் தசம பாகத்தை ஓரமாவே, காணிக்கை ஓரமாவே, உன் பணத்தை ஓரமாவே, உன் மூளை இருக்கு பாரு அறிவு ஓரமாவே, அவன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நீ செல்வ நிறைவோடு என்றைக்கும் வாழ்ந்திட நீ எனக்கு ஒன்று தரணும். அது வேற எதுவும் அல்ல, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தந்துருன்ற பக்கம். எவ்வளோ கோடி வந்தாலும் ஓரமாக வச்சுட்டு என் இருதயம் மட்டும் அவர்கிட்டே இருக்கும். அப்படி யார் வாழ்றீங்களோ இப்போ நீங்கள் செல்வந்தர் ஆயிடுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் அசையவே மாட்டீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. பணம் ஒருவனை கொலை செய்யுது, பணம் ஒரு குடும்பத்தை சிதறடிக்குது, பணம் ஆமேன் எவ்வளோ எவ்வளோ கடினங்களை செய்யுது. மணி இஸ் டேஞ்சரஸ். நல்லா கேட்டுங்க. நான் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா என் விசுவாசம் என்னன்னா, உங்களை அடுத்த வருஷம் இந்த நாள்லாம் பெரிய உயரத்தில் வச்சு வர நம்புறேன். ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் நீ சபைக்கு வராத ஒரு மாதிரி என்ன பிரதர் அப்படி நீ நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 1000 கோடி இருக்கும், ஆனால் நீங்கள் எப்படி இருப்பேனா எல்லாம் கர்த்தாவே அப்படி இருக்கீங்க. இல்லை ஃபைனல் லா 3 ஏற்கனவே கொடுத்துட்ட நேரம் இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு. 4வது லா என்ன தெரியுமாங்க? எவ்வளவு செல்வம் வந்தாலும் the law of absolute surrender. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகாது என்று அதை ஓரமா வச்சுட்டு நான் நடப்பேன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே. மாசிடோனியாவை குறித்து சொல்லும்போது பவுல் சொல்றார், டாக்கிங் ஆஃப் மாசிடோனியா சர்ச், அவர்கள் தங்கள் செல்வத்தை கொடுத்தார்கள். but before they gave their money they gave their own selves to God. தங்களை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். உங்க எல்லா பொருளாதாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்க கிட்ட கேட்கறது உன் தசம பாகம் காணிக்க கூட அல்ல. அதை கொடுக்கறவங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அதை விட முக்கியமான எனக்கு ஒன்று தரணும், உன் இருதயத்தை எனக்கு கொடுத்துரு. மிச்ச நாட்கள் எல்லாம் நீ ஆமேன் ஆமேன் செதறிடுச்சுங்க, ஆமேனே காணுங்க. ஹல்லேலூயா. போற இடத்தெல்லாம் கண்டவன் BMW மேல கவுந்து முந்து இது எந்துன்னு சொல்றது அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. கடவுள் உனக்கு தருவார், அள்ளி கொடுப்பார். ஓரமா வச்சுட்டு சொல்லு, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, என் ஆண்டவர் தான் எனக்கு. இந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம நேரா திருமேஜிக்கு போறோம். உங்க பணம் இன்னொரு முறை பணத்துக்கான ஜெபம் பண்ணும். இதை சொல்லாம ஜெபத்தை முடிக்கக்கூடாது. உங்க பணம் உங்க முழங்காலையும் தரையையும் தூரமாக்கிடுச்சுன்னா பிரதர் ஆபத்து. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உங்க பணம் எவ்வளவு வந்தாலும் உங்க முழங்காலும் தரையும் ஒட்டியே இருந்துச்சுன்னா நீ கடைசி வரைக்கும் இடர்கள் வந்தாலும் நீ செழித்தோங்கி இருப்ப. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பக்க சொல்லுங்க, மணி செகண்ட், ஹார்ட் ஃபர்ஸ்ட். இன்னொரு வாட்டி இந்த பக்கத்துல மணி செகண்டுங்க, ஹார்ட் ஃபர்ஸ்ட்டுங்க. சொல்றவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வாட்டி மணி 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 செகண்ட், ஹார்ட். ஈசாக்கை கொடுத்த தேவன், ஈசாக்கை கொடுத்த தேவன் ஈசாக்கை திரும்ப கேட்கிறார். இருக்கீங்களா? பைபிள் அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து மொரியாமலைக்கு போனாராம்.
எதற்காக? தன் எதிர்காலத்தையே கர்த்தர் கையில கொடுப்பதற்காக போனார். பக்கம் எதிர்காலம் அவர் கையிலங்க. சிலர்லாம் கொஞ்சம் வந்தாவே பிடிக்க முடியலையே. உன்னை நம்பி எப்படிங்க செல்வம் கொடுப்பாரு? எவ்வளோ வந்தாலும் தரையையும் முழங்காலையும் பிரிக்க முடியாமலே நீங்க அலையிலே சொல்ல மாட்டேன். இப்போ கடைசியா முடிச்சிட்ட நேரம் நமக்கு இல்லை. இப்படி வச்சுங்க, உங்களுக்கு எதுவுமே நீ குறையாது. ஆமீன் சொன்ன உங்களுக்கு இன்னொரு முறை உங்களுக்கு இனி எதுவுமே வச்சுங்களா. ஆனா சும்மா சொல்றேன், எதுவுமே இல்லை அப்படி வச்சு இருந்தும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. நானும் இயேசும் இருந்தாலே இருங்க, அந்த வேல்யூ எனக்கு போதுங்கன்னு நினைக்கிறவங்க எப்படி வச்சுக்கலாமா? 1000 crore என் அக்கௌண்ட்ல இருக்கு. இல்ல 1000 crore என் அக்கௌண்ட்ல இருக்கு. ஆனா அந்த வேல்யூவை விட இயேசுவும் நானும் அந்த வேல்யூ தான் நான் தூக்கி நிறுத்துறேனா. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஓங்கி படருவீங்க, நீங்க குறைய மாட்டீங்க. 10 பணமும் ஒரு ஐஸ்வர்யமும் வந்த உடனே இயேசு மேல இருக்கிற அன்பு ஒரு நாளும் பக்கத்துல டோட்டல் சரண்டர். நான் நினைக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க, இது ஒரு வெளிப்பாடா எடுத்துக்கோங்க. 12 சீஷரை விட யூதாஸ் நல்லவன். ஏன்னா பீட்டர் கிட்டையும் மேத்யூ கிட்டையும் கடவுள் பணத்தை பாதுகாக்க கொடுக்கல. யாரை நம்பி கொடுத்தாரு? அப்படின்னா முதல்ல அவன் நல்லவனா இருந்திருக்கான். பின்னாடி தான் பக்கத்தில் முதல்ல நல்லவனா இருந்துட்டு பின்னாடி என்ன செய்யாத. இருங்க இங்க வெளிப்பாடு சொல்லிடுறேன். இன்னைக்கும் அவன் என்னைக்கு நாண்டு சத்தானோ, பணம் தான் அவனை சாவடிச்சு. என்னைக்கு செத்தானோ இன்னைக்கும் என் இயேசுநாதர் யார் கையில கொடுத்தா ஒழுங்கா வச்சுப்பான்னு தேடிக்கிட்டு இருக்க. ஜெபிக்க வந்தீங்களா? பணம் தானே கேட்டீங்க. உங்களை கர்த்தர் நம்பலாமா? உங்க கையில பொருளாதார உயரங்களை தருவாரா? அவர் தேடுறாரு. அவன் போயிட்டான். இதை யார்கிட்ட கொடுத்தா நல்லா கையாளுவாங்கன்னு கர்த்தர் இன்னைக்கும் தேடுறார். நான் என்று சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி. சாலமோன் ஞானத்தை கேட்டாரு, கர்த்தர் என்ன கொடுத்தாரு? செல்வத்தை கொடுத்தார். அவன் எழுதுறான், அவனே எழுதுறான், என் கண்ணில் பார்த்த எல்லாவற்றையும். எவ்வளவு கொழுப்பது! பார்த்ததெல்லாம் வேணுமா? எல்லாத்தையும் அனுபவிச்சேன்றான். அனுபவிச்சு தான் திரும்ப எழுதினாரு, மாயை மாயை மனதுக்கு சஞ்சலம். 12ஆம் அதிகாரத்தில் பிரசங்கி முடிக்கிறார். காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் பொண்ணு, பணம், வேண்டாத குப்பை. இந்த இளைஞர்களை நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு உனக்கு ரத்த கொழுப்பு பாரு. ஒரு நாள் எல்லாம் வேணும் கொஞ்சம் தூரம் பாரு. மாயை அவள் பறந்து போனாலே. ஏய், கர்த்தர் சமூகத்தில் நில்ல, அவ வருவா. ஆமீன் வச்சு நீங்களே வச்சுக்கோங்க. முடிக்கிறார். காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமா. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. மணி இஸ் நத்திங். 3 பேரை தட்டினா கடவுள் நிறைய தருவாருங்க. ஆனா மணி செகண்ட், ஹார்ட் ஃபர்ஸ்ட். அந்த நிலையில என் கிறிஸ்தவத்தை நடத்துவேன்னு சொல்றவங்க மட்டும் சொல்ல மாட்டீங்களா? Absolute surrender. Hallelujah. Amen. Amen. இப்படி சொல்லி முடிச்சிடறேன். முழங்கால தொடங்கின மில்லியனர் நீ முழங்காலேயே தான் இருக்கும். முழங்கால தொடங்கிட்டு பணம் வந்த உடனே 4ஆம் காலில் நிக்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயிற்சி கொடுத்துட்டு நான் திருவிருந்து சட நான் இறங்கி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, இன்னைக்கு வீட்டுக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ இந்த ஜெப காலத்தில் உங்க சொத்து பத்திரம் நான் கேட்கல. உங்க நகை பெட்டி பூட்டி அந்த பெட்டி, அந்த டெபிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் நிறைய இருக்குமே ஒரு அக்கௌண்ட்ல, எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சேரை போட்டு அது மேலே உட்காந்து சொல்லு, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் நீ உலகில் துணை.
எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும் மேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞான மணவாளனும். எல்லாம் கையை தட்டி எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் துணை இயேசுவே, உலகில் துணை இயேசுவே. ஒரே வாட்டி கையை நல்ல மேல உயர்த்தி எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, இந்த தொல்லை மிகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும். முடிக்கணும். செல்வத்தை பற்றி இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். மகிமைகள், குடும்பக்கு திருமணம், 10 புள்ளிகளை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கோம். அந்த 10 ஆழமான ஆவிக்குரிய வார்த்தைகள் கர்த்தர் நிறைவேற்றுவார். அது நிறைவேறும் போது பைபிள் சொல்லிதே ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை எடுத்து அவர் பாதத்தில் வைத்து இரவும் பகலும் 24 என எத்தனை மணி நேரம் தெரியாது, எப்பவுமே எந்த நேரமும் சொன்னார்கள், நீர் துதிக்கு பாத்திரர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை உண்டாவதாக. எத்தனை கோடி செல்வம் வந்தாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் சேவையில நிலைப்பேன். அந்த நிறைவோடு கூட எல்லாரும் கரங்களை ஒன் லாஸ்ட் டைம் உயர்த்தி எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. 7வது நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து எல்லா பொருளாதாரத்திலும் கர்த்தர் நாளில் நம்மளை முன்னேற்றுகிற கிருபைக்கு கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்த போகிறோம். இன்னும் 3 நாட்கள் மாத்திரமே இந்த ஜெபாராதனை நடைபெறுகிறது. நாளைய தினத்தில் குடும்பம் மற்றும் சந்ததிகளுக்கான விசேஷித்த ஜெப நாளாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் எதிர்கால எல்லா சந்ததிகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாளை தினத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். 9ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை காலையிலே 12 மாதத்தின் 12 வாக்குத்தத்தங்களுக்கான ஜெப ஆராதனை நடைபெறுகிறது. அதிலும் வந்து உற்சாகமை கலந்து கொள்ளுங்கள். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி, 6:30 மணி, 8:30 மணி 3 ஆராதனைகளும் வழக்கம் போல் நடைபெறும். மாலையில விசேஷமாய் 6 மணிக்கு இந்த ஜெப நாளின் இறுதி ஜெய விழாவை நாம் முடிக்க போகிறோம். இந்த 10வது நாள் இரவிலே ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு இந்த 10 நாட்களாக நாம் ஜெபித்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் அந்த நாளில் வெற்றியோடு கூட முடிக்க நீங்கள் திரண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள். சண்டே நைட்டிங் விசேஷமாய் 3 விதமான காரியங்கள். இந்த 10வது நாளின் இறுதி நாள் ஜெப விழா, 2வது திருவிருந்து, 3வது எண்ணெய் அபிஷேகம், ஆயில் அனாயிண்டிங்கோடு கூட அந்த கூட்டம் விசேஷமாய் நடைபெற போகிறது. அதனால எவ்வளவு சீக்கிரமாய் மாலையில் நீங்கள் 6 மணிக்கு வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறீர்களோ கர்த்தருடைய நாமத்தை மிகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி எல்லா வார்த்தைகளுக்காக, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக, பொருளாதாரத்தின் நிறைவுகளுக்காக, பெரிய ஒரு வெடிப்பை என் பொருளாதாரத்தில் கர்த்தர் தரும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் அவரை துதிப்போம். உடைய திருவிருந்துக்கு பின்பு ஆண்டவரே மிகுந்த வெற்றியை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளில் எந்த நிலையில் இந்த இடத்துல வந்திருந்தாலும் குறைவுகள், தடைகள் இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில் மாற்றப்படட்டும். ஆண்டவரே பொருளாதாரத்தில் மேன்மைகளை கர்த்தர் தருவீராக. உன்னதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொருளாதாரத்தின் குறைவுகள், தடைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அகற்றப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே நடைபெறுவதாக.
ஆண்டவர் எந்த இடத்துல குறைவுகள் இருந்தாலும், எந்த இடத்துல தடைகள் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் இந்த பொருளாதார குறைவுகள் இதோ இந்த நாட்கள் ஜெப நாட்களுக்கு பின்பதாக மாற்றி அமைக்கப்படுவதாக. பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. கனிகளையும் பலன்களையும் பட்சிக்கிற எல்லா ஆண்டவரே சத்துடைய வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி பொருளாதாரத்தில் அடுத்த அளவுகளுக்கு உடைய பிள்ளைகளை கொண்டு செல்வீராக. உங்க மகத்துவம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப நாட்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து தங்களை அர்ப்பணித்து தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் மகத்துவமான நன்மைகள் உண்டாகட்டும், அதிசய நன்மைகள் உண்டாகட்டும். பொருளாதாரத்தின் உயர்வுகள் இப்படி வாழ்க்கையில நடைபெறுவதாக. ஆண்டவரே, எந்த இடத்துல பொருளாதாரத்தின் குறைவு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அவைகள் இல்லாமல் போகட்டும். வெளிச்சம் வந்த பொழுது இருள் இல்லாமல் போவது போல அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக வெளிச்சத்துக்கு முன்பதாக பொருளாதார அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் இல்லாமல் போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வெற்றியோடு செல்வார்களாக. இவைகளுக்கு பின்பு பெருத்த வெற்றிகளையும் நன்மைகளையும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிப்பார்களாக. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயத்தோடு கூட நம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதாகாலம் வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.